குருவான் அசுர சுக்கரன் வீட்டில் வசம் செய்வதால் பார்வை இலக்கணத்தை பார்ப்பதால் உகந்த காலமாகும். இதனால் குடிநீர் தேவை அதிக நேரம், அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படும், போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க நேரம், பல புதிய மோட்டார்கள் வாகனம் அதிக அளவில் உற்பத்தியாகும். மோட்டார் ரக பேட்டரி வாகனத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். பொது இடங்களில் நடக்க வாய்ப்புள்ளது. அந்நிய நாடுகள் முதலிய நாடுகள் இந்தியாவிற்கு பல நன்மைகளை தர வாய்ப்புள்ளது. அந்நிய நாடுகள் முதலிய அதிகாரிகள் இந்தியாவிற்கு வர வாய்ப்புள்ளது. மஞ்சள் விலை ஏறி இறங்கும். பொன்தங்கம் வெள்ளி விலை உச்சத்தை தொடும். மருந்து பொருட்களின் விலை அதிகரிக்க நேரலாம். நிலக்கரி, இரும்பு, சுரங்கம், பெட்ரோலிய கிணறு போன்றவற்றில் சொத்தால் ஏற்பட வேண்டுமாக இருக்கும். உலக ஜென்மம் உள்ளது. ஜென்ம ஜாதகத்திற்கு மகர லக்கணம் ஆகும். லக்கணத்திற்கு அஷ்டாதிபதியாக சூரிய பகவான் மீனத்தில் நட்பு படம் பெற்று சுகாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் இந்தியாவில் பல ரத்த சம்பந்தமான வியாதிகள் வெளிநாடுகளிலிருந்து தோற்று கிருமிகள் போல பரவும். இந்த ஆண்டு 9 கூடிய அஷ்டாதிபதியான ராஜகிரகமான சூரிய பகவான் 4வது பதவியாக இருப்பதாலும் நமது வீடான மீனத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று 7ஆம் பார்வையாக புதன் வீட்டையும் 10ஆம் பார்வையாக குரு பகவான் வீட்டை பார்ப்பதால் பல பொருட்கள் அதிகமாகும் பழக்கத்தில் இருக்கும். நிலுவையில் உள்ள அனைத்து பொருட்கள் உடன் முடிந்து வரும். புத பகவான் மீனலக்கணத்தில் நிச்சயம் பெற்றிருப்பதால் பெண்களுக்கு அவமரியாதை ஏற்படலாம். பாலியல் தொல்லைகள் அதிகமாக ஏற்படலாம். சற்று ஜாக்கிரதையாக பிரயாணம் செய்வது நலம். இந்த விசுவாசி புத்தாண்டு குரோதி ஆனது ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:22 மகர லக்கணத்தில் சூரியன் ஓரையில் விசுவாசி புத்தாண்டு பிறக்கிறது. இந்த வருடமானது நேற்றைய தினம் குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:23 மணியளவில் மகர லக்கணத்தில் சூரியன் ஓரையில் விசுவாசி புத்தாண்டு பிறக்கிறது. ராஜ அர்க்கியாதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதி சூரியனுடன் உடன் இருப்பதாலும் சனி தனது சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இந்த ஆண்டு செவ்வாய் ஐப்பசி மாதம் வரை உதயத்திலே இருக்கிறார். சுமாடு இழப்பிற்கும் அதிகமாக இருக்கும். உலக ஜாதக நிலை நெருங்கி வருவதால் எல்லா நாடுகளிலும் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் உணவு உண்மை இருக்கும் இடம். புலிகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். வனங்களில் உள்ள உயிரினங்கள் தண்ணீர் பிரச்சனை இருக்காது. 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் இந்த ஆண்டு எந்த பதவியிலும் இல்லை. இருப்பினும் ராஜவர்மாகிய சூரிய பகவான் உடன் மீனத்தில் உச்ச பலனுடன் இருப்பதால் மது போதை பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிக அளவில் இருக்கும். மத தலைவர்கள், அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடுகளும் மகர கிழக்கு திக்கில் உற்பத்தி ஆவதால் வடமாநில கடுமையாக வெள்ளத்தில் பாதிக்க நேரும். மரக்கால் குருவி நடையும். இவ்வாண்டு ஆதாயம் 65, விரயம் 59 வருவதால் அதிகமான ஆதாயம் 6 வருவதால் பல நலத்திட்டங்கள் மத்திய மாநில அரசியல் தலைவர்கள் தற்பெயருக்கு கலந்து ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக நிதித்துறையில், பங்கு சந்தை போன்றவற்றில் முன்னேற்றம் காணப்படும். ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பின்னடைவு ஏற்படும். தேன், கம்பளி பூச்சி, வல்வால், கீழ்பிள்ளை, நாரை, குழந்தை பூச்சி, கருவண்டு போன்ற ஜீவராசிகள் அதிக இனப்பெருக்கம் அடைய நேரிடும். சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை வருவதால் தண்ணீர் பிரச்சனை இருக்காது. விசுவாசி ஆண்டு இரவில் பிறப்பதால் உலக அளவில் புதிய வைரஸ் தாக்குதல் வரலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வருவதால் வெங்காயம், தக்காளி, சிறுதானிய வகைகள் ஏறும். பூண்டி, ஏலக்காய், தேங்காய், மாங்காய், புளி போன்றவை விளைச்சல் அதிகரிப்புடன் இருக்கக்கூடும். சிறுபான்மையினர் மாநிலத்தில் ஏவுகணை தாக்குதல் திருச்சியில் பெண்களுக்கு அதிகமாக ஜபாபிடமதங்காசம் காசியமேயம் மகாயுதேன் அமோரியம் சர்வ பாபக்னம் நடதோக்ஷ்மி திவாகரம் சதிரங்கதுராராமம் ஜீர்ணோர்த்தாரண சம்பவம் அவாமி சனி சோமோம் சம்போர் மகடபோஷணம் தரணே கற்ப சம்போதம் வித்யகாந்தி சன்னிவம். ஆதாயம் 2, விரயம் 14. மறுபடியும் சொல்கிறேன். ராசிகள் மேஷம், விருச்சிக ராசி உள்ள அன்பர்களுக்கு ஆதாயம் 2, விரயம் 14. ரிஷபம், துலா ராசிக்காரர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 5. மறுபடியும் சொல்கிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு 11 ஆதாயம், விரயம் 5. மிதுனம், கன்னி லக்ன ராசிகள் உள்ள அன்பர்களுக்கு ஆதாயம் 14. சத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆதாயம் மிதுனம், கன்னி அன்பர்களுக்கு 14 ஆதாயம், விரயம் 2. கடகராசி அன்பர்களுக்கு ஆதாயம் 14, விரயம் 8. கடகராசி அன்பர்களுக்கு 14 ஆதாயம், விரயம் 8. சிம்மராசி அன்பர்களுக்கு ஆதாயம் 11, விரயம் 11. தனுசு ராசி, மீனராசி அன்பர்களுக்கு ஆதாயம் 5, விரயம் 5. மறுபடியும் சொல்கிறேன். தனுர் ராசி, மீனராசி அன்பர்களுக்கு
ஆதாயம் 5, விரயம் 5. மகரம் கும்பலக்கண அன்பர்களுக்கு 8 ஆதாயம் 14 விரயம். மகரம் கும்பம் ராசி நண்பர்களுக்கு ஆதாயம் 8 விரயம் 14. இந்த வருட கந்தாய பலனானது வாசிக்கப்பட்டுள்ளது. எல்லோரும் அவர்களுடைய நட்சத்திரங்களிலே சூரிய பகவானை என்று கொண்டு வேண்டிக்கொண்டு எல்லாமல்ல இந்த வருடம் நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டியது. இந்த வருடத்திலே புதிய நோய் வரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். எல்லாரும் பிரார்த்தனை அம்பாளை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லாரும் நீங்கள் எல்லாம் மனசில் எல்லாம் நினைத்துக்கொண்டு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு நீங்கள் வந்து எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், சகல நல்ல நலன்களும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिव 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 शिवाय नमः शिव 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 शिवाय नमः हराय नमः भवाय नमः हराय नमः भवाय नमः